தேவையான தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி, கொஞ்சம் புளி, இது ஒரு 5 பல்லு பூண்டும் 2 சின்ன வெங்காயமும் நசுக்கி வச்சுக்கிறேன். மிளகு ஜீரகம் நான் பொடி பண்ணி தான் வச்சுருப்பேன், அதனால் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு வந்து ரசத்துக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா இதை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் கரைச்சிக்கிட்டேன். அதை பாருங்க. ரசத்தை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ரசத்தை நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு எண்ணெயை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். காஞ்சிடுச்சு. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் வந்து 3 காஞ்ச மிளகாயை போட்டுக்கிறேன். அது நல்லா கொஞ்சம் செவந்த உடனே இப்போ இந்த ரசம் ரெடி பண்ணதை ஊற்றிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கொதிக்கக்கூடாது, தலைன்னு லைட்டாக அப்படியே நுர வந்தோடனே இறக்கிடலாம். ரசம் வந்து பாருங்க இதுவாகிடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். முட்டை முட்டையாக வந்துருக்குது. கொதிக்க விட வேணாம், கொதிச்சிச்சுன்னா அப்புறம் வந்து ரசம் நல்லா இருக்காது. இப்போ நான் வேறு ஒரு கிண்ணத்துக்கு இதை மாற்றிக்கிறேன். சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பொரியல் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து சொரக்காயை வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் தோல் சீவிடணும். நம்ம வாழைக்காயெல்லாம் தோல் சீவும்ல, அந்த மாதிரி தான் தோல் சீவுறது. இதை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் மெலிசாக கட் பண்ணிக்கணும். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போகலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம சொரக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். கடாயை வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும், நிறையெல்லாம் தேவை கிடையாது. அதனால் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ கடுகு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா பொரியட்டும். இப்போ புரிஞ்சிருச்சு. நான் காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுக்கிறேன், அதை போட்டுடுறேன். அது நல்லாவும் காஞ்ச மிளகாவும் நல்லா வந்து அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதனால் இதை போட்டுக்கிறேன். காய் போட்டுக்கிறேன். சொரக்காயை இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம தண்ணி ஊற்றவே வேணாம். இது ஏற்கனவே தண்ணி காய் தான் இது. அதனால் வந்து இதுலேயே வெந்துடும். தண்ணியெலாம் ஊற்ற வேணாம். இதுக்கு கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். நான் அதுங்காட்டி போயிட்டு மல்லாட்டையை வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். சின்ன சைஸ் சொரக்காய் தான் எடுத்தேன், அதனால் இவ்வளோவே போதும். இது ஒரு 50 கிராமுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்குங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கங்க, நைஸாக அரைக்காதீங்க. இப்போ இது பாருங்கள், தண்ணியே ஊற்றவே இல்லை. நான் தண்ணி வந்துடுச்சு பாருங்கள். இந்த தண்ணியிலே இது வெந்துடும். இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ தண்ணி நல்லா சுண்டட்டும். சுண்டின உடனே நம்ம அரைச்சி வச்ச மல்லாட்டையை இதில் போட்டுக்கலாம். இப்போ சூப்பராக வந்து வெந்துடுச்சு, எல்லாம் தண்ணி இருந்துடுச்சு. இப்போ இந்த இது மல்லாட்டை பொடியை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் வந்து அடிக்கடி வாங்கி செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான வந்து சொரக்காய் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய சூப்பரான சொரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எண்ணெயே அதிகமாக ஊற்ற வேணாம். நான் ஃபஸ்ட்லேயே தாளிக்கிறப்ப ஊற்றுனது தான். இங்கே பாருங்கள், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம சொரக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு. சூடாக இருக்குது. செம்மையாக இருக்குது. அந்த மல்லாட்டை பேர்லாம் போட்டது சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.